அவ்வளவுதான் அவ்வளவுதான் மீன் எல்லாமே போயிருவாங்க. சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஃபர்ஸ்டான காரணம் என்னன்னா, நீங்க மீனை அக்ளமேட் பண்ணாம அப்படியே விட்டுருவீங்க. அது ஃபிஷஸ்க்கு ரொம்ப டேஞ்சர். ஏன்னா டிராவல்லையோ அல்லது வாங்கிட்டு வர்ற இடத்துலயோ உங்களுக்கு இருக்கிற தண்ணிலையோ டெம்பரேச்சர் ரொம்ப மாறுபடும். அந்த டெம்பரேச்சர்னால மீன் இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்களே அமேசான் காட்டுல வாழ்ந்துட்டு ஒரு சிட்டிக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? செத்த போயிடும்ன்ற அது மாதிரி இருக்கும்ல. அதனால உங்க மீனும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதனால என்ன பண்றீங்கன்னா, வாங்கிட்டு வந்தோடனே அந்த மீனை கவரோட அப்படியே மீன் தொட்டில ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல போட்டுருங்க. அந்த மீன் நல்லா டெம்பரேச்சர் செட் ஆனதையும் அந்த கவரை ஓபன் பண்ணி உங்க டேங்க்ல இருக்கிற தண்ணியை அந்த கவர்ல இருக்கிற தண்ணியை அப்ளமேட் பண்ணணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அந்த கவர்ல இருக்கிற தண்ணிய லைட்டா உங்க டேங்க்ல இருக்கிற தண்ணி கூட அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்படின்னா கவர் வச்சு டேங்க்ல இருந்து ஒரு நிமிஷத்துக்கும் அது மாதிரி பண்ணுங்க. உங்க மீன் அப்புறமா உங்க மீன் நெட்ல புடிச்சிடணுமோ இல்ல தண்ணியோட விடணுமோ அது அக்வேரியம் ஷாப்ல கேட்டு வந்துருங்க. ஏன்னா நீங்க மீன் என்ன மீன் வாங்குறீங்களோ அந்த மீனை பொறுத்து அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்க மீன் சாகவே சாகாது, நல்லா வாழுங்க சொல்றேன். அடுத்து இதே மாதிரி டிப்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே ஒன்னா நான் ஃபிஷ் டிப்ஸ் கொடுக்க போறேன். டாடா பாய்.